காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி மோசமான முகங்கள் வந்து அனாட்டமிக்கலாக மோசமான முகங்கள் வந்து யாருமே கிடையாது. இப்போ பிறந்ததுலேருந்தே ஒடுக்கமான கொஞ்சம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒடுங்கி போயிருக்கும். கைகள் ரொம்ப நீளமாக இருக்கும். காந்திக்கு வந்து இந்த 2 எலும்பு துருத்திட்டு இருக்கும். காது வந்து எலிக்காத மாதிரி இருக்கும். கேரளா பெண்கள் அந்த பிறகு எல்லா உள்ளாருக்குமே வந்து பம்ப்ஸ் சொல்லக்கூடிய பின்பகுதி உள்ள பிருஷ்டம் சதை வந்து கம்மியாக இருக்கும். அப்போது யாருக்கு தான் கரெக்டாக கேட்டிங்கன்னா 80 ஆண்டுகளில் வந்து நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே பெண். இன்றைக்கி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் சூர்யா, கார்த்தியம் ஃபேமிலி போய் சாப்பிட்டோம்னா ஒரு லஞ்சுக்கு வந்து 15,000 வருது. 7 ஆண்டுகளுக்கு டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் போய் தெருவா படுத்து 15 கோவிங்களுக்கு 7,500 ரூபா. ஒரு எளிமையாக சாமியார் மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை இருக்கேன். அந்த வாழ்க்கைக்கு இணையாக இந்த என்ன நடிகனா அது என்ன காருக்கு படித்தால் ஆடி கார் வச்சது ஈக்குவலாக வரும். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைக்கி சந்திக்கிறதுல. ஓவியம் அப்படின்றது ரொம்ப வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? வகைகள் இருக்குது ஓவியமில். ஸோ அந்த வகைகள் பற்றி ஃபஸ்ட்டு எங்களுக்கு சிம்பிளாக வச்சுங்க. போர்ட்ரேட் ஓவியங்கள் அப்படிங்கிறது மனித உருவங்களை வரைகிறது. லேண்ட்ஸ்கேப்புங்கிறது வழக்கமாக இயற்கை காட்சிகள் வரைகிறது, அப்படி வச்சுக்கலாம். போர்ட்ரேட் ஓவியங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல ஹியூமன் அனாட்டமி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அழகான முகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 கண்ணுக்குள்ள இடைவெளி 1 கண்ணளவு இருக்கணும். டிவைட் எடுத்துங்க, மெஷர் பண்ணுங்கள். இந்த எட்ஜிருந்து எட்ஜ் எடுத்துக்கோங்க. இது 2 ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அது இந்த இடையில இருக்கும், கரெக்டாக இருக்கணும். கலைஞருக்கு தள்ளி இருக்கும். கலைஞர் மூக்க அவர்களுக்கு இந்த இடைவெளி தள்ளி இருக்கும். சிவாஜிக்கு நெருக்கமாக இருக்கும். மனோகருக்கு நெருக்கமாக இருக்கும். இப்போ எனக்கு அது ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இன்னும் அழகான முகம் என்பது இந்த மூக்கு மெஷர் பண்ணிங்கன்னா மூக்கு மெஷர்மெண்ட்டு நெத்தியோட அளவு, அதுக்கு மேலே இருந்தால் வழுக்க மாட்டேன். இந்த நெத்தி அளவு, இந்த மூக்களவு, மூக்கு அடியில் உள்ள இந்த தாடை உள்ள இந்த 3 ஈக்குவலாக இருக்கும். இதுதான் சாமுத்திரியா லட்சம்னு அதுக்கு பேர் வச்சானுங்க. அழகான முகங்கள் இதை பேஸ் பண்ணி வருது. இப்போது காது அளவு என்ன கேட்டோம்னா மொரார்ஜி தேசாய், காந்திக்கெல்லாம் காது பெருசாக இருக்கும். அது நம்ம தப்பாக சொன்னால் எலிக்காதுன்னு சொல்லும். அந்த மாதிரி இங்கேருந்து கோடு போட்டால் மூக்கிலேருந்து நேராக கோடு இந்த பக்கம் போட்டிங்கன்னா இந்த கோடு எங்கே முடியுதோ அது கீழே கொஞ்சம் காது இருக்கணும். கண்ணில் சென்டர் பகுதியில் நேராக கோடு போட்டிங்கன்னா அது எங்கே முடியுதோ அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே இருக்கணும். இதுதான் அளவான காது. அது மொரார்ஜி தேசாய் ரொம்ப மேலே பெருசாக இருக்கும், கீழே பெருசாக இருக்கும். சோசார்க்கில் பெருசாக இருக்கும். அது சைஸ் பெருசாக இருக்காதுன்னு தான். அதே மாதிரி ப்ரொஃபைலில் திரும்பி பார்க்கும்போது மேலே தொட்டை விட கீழே வர வந்து 1 மில்லிமீட்டர் உள்ள இருக்கும். பிரபு சார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கிச்சான கிச்சா வெளியே இருக்கும். இப்போ நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பல் வரிசை வந்து இந்த பகுதிக்கு அது வந்து அழகான முகம் கிடையாது. அழகான போது இயற்கையில் இருக்கிற விஷயம் வேறு மாதிரி. அழகான முகம் என்றால் அது அப்படி இருக்கணும். அப்படி ஒரு ரூல் இருக்குதுல்ல. காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி மோசமான முகங்கள் வந்து அனாட்டமிக்கலாக மோசமான முகங்கள் வந்து யாருமே கிடையாது. லீடர்களில் அவ்வளோ மோசமான இப்போ பிறந்ததுலேருந்தே ஒடுக்கமான கொஞ்சம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒடுங்கி போயிருக்கும். கைகள் ரொம்ப நீளமாக இருக்கும். காந்திக்கு வந்து இந்த 2 எலும்பு துருத்திட்டு இருக்கும். காது வந்து எலிக்காத மாதிரி இருக்கும். நான் அனாட்டமி சொல்கிறேன், காந்தி பர்சனாலிட்டி சொல்ல அனாட்டமி சொல்ல. காது எலிக்காத மாதிரி இப்படி தான் தெரியும். இந்த எலும்பு துருத்திட்டு இருக்கும். இது நேராக இப்படி சுருக்கமாக வந்திருக்கும். இதெல்லாம் அந்த ஏஜ் ஆகும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக வயோதிகம் வரும்போது அந்த மிகச்சிறந்த போர்ட்ரேட் பேசின அழகான முகம், படம் வரைவதற்கு அழகான முகம்னு பார்த்தா ஆப்ரஹாம் லிங்கன் காந்தி ஆகி வச்சுப்போம். அதே மாதிரி காமராஜ் எடுத்துகிட்டேன். காமராஜுக்கு வந்து பவர்ஃபுல் ஐஸ். அதாவது ஒரு 2 நிமிஷம் எனக்கு கண்ணை பார்க்க முடியாது. அவ்வளோ பெருசாக கண்ணை என்னங்கிற அப்படின்னா அவ்வளோக்கு க்ளோஸ் ஆகிடுவானுங்க. கண் பவர்ஃபுல்லாக இருக்குது. கண் பெருசாக இருக்குது. மூக்குடைய இந்த மடல் இருக்கு இல்லையா, மடல் அகலம் ஜாஸ்தி இருக்குது காமராஜருக்கு. இந்த மடல் ஜாஸ்தியாக இருக்குது. உதடு தடித்த உதடுகள் பெருசாக இருக்கும். பாதங்கள் அழகான பாதங்கள்னால் ரோமன் லெக்ஸாக ரோமன் அனாட்டமி தான் உலகத்திலே பிரமா அனாட்டமி. நம்ம யாருமே அது சேர மாட்டோம். நம்மளாம் வந்து அரைக்குறையாக கடவுள் கிரியேட் பண்ண ஒடியாந்துட்டோம். அதனால் வந்து அரைங்கரமாக ஷேப் இருப்போம். ஸோ அதெல்லாம் அனாட்டமியில் பார்க்கும்போது கால் முட்டி உரசக்கூடாது. அதே மாதிரி பாதமில் போகும்போது பாதம் வந்து அதுக்கு ஒரு பொற்பாதங்கள்னால ஒரு கலர் மட்டும் சொல்லலை, அனாட்டமிக்கலாம் அந்த மாதிரி பாதமாக கிடையாது. அது எல்லாம் ஆகிட்டு ராமர் படம் இல்லை சீத படமெல்லாம் பார்க்க வைக்கலாம். இதை வந்து வரைஞ்சது ரவிவர்மா வரைஞ்சிருக்காரு. அவர் திருவனந்தக்காரர். அவர் ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா அவர் புறமா அந்த அந்த கூர்கு பெண்கள், கேரளா பெண்கள் தான் மாடலாக யூஸ் பண்ணிக்க. சரஸ்வதி ஒரிஜினல் சரஸ்வதி ஏமா பார்த்தான். சரஸ்வதி லட்சுமி படமெல்லாம் வந்து அந்த கேரளா பெண்கள், கூர்கு பெண்களை வந்து உட்கார வச்சு அவங்க கிரீடமெல்லாம் கொடுத்து இப்போ புடவையில் பட்டுப்புட கொட்ட வச்சு மயிலெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் மாடலாக உட்காந்து வரைஞ்சது தான். அந்த பெண்களுக்கெல்லாம் கால் பிரமாமக்கு கேட்டால் கூர்கு பெண்களே அனாட்டமிக்கில் அழகாக இருப்பாங்க. ஸோ அனாட்டமிக்கில் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் நீங்கள் படம் வரையன்னு போகணும். கேரளா பெண்கள் அந்த பிறகு எல்லா உள்ளாருக்குமே வந்து பம்ப்ஸ் சொல்லக்கூடிய பின்பகுதி உள்ள பிருஷ்டம் சதை வந்து கம்மியாக இருக்கும். பப்பியமாக பாரு மேலே பார்த்து மேலே முதுகுக்கு நேராக கோடு போட்ட தனியாக இருக்கா. கேரளாவில் வந்து கேரள விஜயவதி மட்டும் வித்தியாசமாக இருக்கும். கேரள விஜயவதி அந்த பெண்டு பெருசாக இருக்குது.
நம்ம சிஎம் அம்மா கூட கம்மியாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பேசிக்கலி அது கம்மியாக இருக்கும். அப்போது யாருக்கு தான் கரெக்டாக கேட்டிங்கன்னா, ஒரு 80 ஆண்டுகளில் வந்து அனாட்டமிக்கலாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே பெண்மணி வைஜெயந்திமாலா. கண்ணு பெருசுனா இருக்கும், எப்படி ஓவியம் மாதிரி கண்ணு பெருசாக இருக்கும், மூக்கில் அந்த ஹோல் தெரியாது, பல்லு சிரித்தா அழகாகவே இருக்கும், சொல்ல மாதிரி ஆனால் லிப்பும் கரெக்டாக இருக்கும், இந்த ஷேப்பு ஓவர் ஷேப் அழகாக இருக்கும், கழுத்து கீழே கரணை இருக்காது. நான் சொன்ன மாதிரியே வந்து மார்பகமெல்லாம் உள்ளே அடங்கியிருக்கும், நீளமான கைகள் இருக்கும், நீளமான கால்கள் இருக்கும். அதாவது அனாட்டமிக்கலாக வந்து இந்த 80 ஆண்டு வரலாற்றிலேயே வந்து மிகச்சிறந்த அனாட்டமியில் ஒரே பெண்மணி வந்து வைஜெயந்திமாலா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனாட்டமி பேஸ் பண்ண விஷயம். இப்போ ஸ்பாட் பெயிண்டிங்கில் என்னென்ன பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு, நீ சொந்தமாக ஒன்று போய் போட முடியாது. இப்போ தஞ்சாவூர் போகிறீங்க, தஞ்சாவூர் போய் கோயிலை வரையலான்னு போய் உட்கார்றீங்க. போய் உட்கார்ந்திங்கன்னா ராஜராஜ சோழன் கிபி 1006 ஆரம்பித்து 1010 வரைக்கும் கட்டியிருக்காங்க அந்த கோயில். அவர்கிட்ட அவங்க ஆட்கள் சிற்பி கட்டினாங்க. அதை போய் ஒரு பையன் சமணம் போட்டு உட்காந்து காலைல ஒரு 8 மணி உட்காந்து 8 4 12 அந்த 2 6 மணி நேரத்தில் யூரினேட் பண்ண கூட போகாமல் அந்த படத்தை வந்து வரைகிறான்னா அது என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வேறு எதுவும் ஸ்கேல்லாம் கிடையாது. கண்ணில் பார்க்குறான், கையில் வரைகிறான், அப்புறம் கலர் கொடுக்குறான். இதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும்னா, காலை 7:30 மணிக்கு சூரியன் கீழே இருக்குது, அப்போ அடிக்கிற லைட்டு வேறு மாதிரி இருக்கும். 12 மணிக்கு டாப்பில் போகும்போது டோட்டலாக ஷேடோ மாறி போகும். 2 மணிக்கு மேலே பேக்கில் போய் சில்லி விட்டு போய் ஷேடோ இருக்குது. அப்புறம் எப்படி வரைய போகிறீங்க? காலையில் போய் ஸ்கெட்ச் பண்ண வேகத்துலேயே அந்த 7 to 8 மணிக்குள்ளே பேசிக்கல் லைட் அண்ட் ஷேடு இருக்குதுயா, அதை வேகமாக நீ வரைஞ்சிடணும். வரைஞ்சி முடிச்சுட்டு மத்தியானம் ஆனால் கூட அப்புறம் டீட்டெயில்ஸாக நீங்கள் வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணணும். அந்த மாதிரி அது மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இப்போ திருப்பதி போய் வரைஞ்சேன். திருப்பதி வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை வரைய ஆரம்பித்து ஒரு பாதி படம் வரைஞ்சாச்சு, திடீர்னு மழை வந்துடுச்சு. வெயில் அடிக்கும்போது இப்போ இந்த லைட் இருக்கீங்க, இந்த லைட்டுக்கு ஃபேஸுக்கு இதை ஆஃப் பண்ண எப்படி இருக்கும், வெயில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெயில் அடிக்கும்போது பாதி படம் வரைஞ்சாச்சு, வாட்டர் கலர், தடார்னு பேய் மழை வந்து டோட்டலாக போய் ஊர் பில்டிங் எல்லாம் நனைஞ்சு மாறி போச்சு. இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு முதல்ல வெயிலும் எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் வரைஞ்சி பண்ணணும். அது மாதிரி பண்ணணும். 1961 அப்போ நான் வந்து செகண்ட் இயர் பெயிண்டிங் படிச்சுட்ருக்கேன். 61 பாண்டிச்சேரிக்கு படம் வரைய போனேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குற என்டையர் பாண்டிச்சேரி ஸ்கேல் வச்சு கட்டின மாதிரி மொத்த தெரு, ஒரு தெரு ஆரம்பித்தா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த தெரு நேராக போகுது. கிராஸ் திரும்பி பார்த்து இந்த தெரு நேராக போய் 4 கிலோமீட்டர் போகுது. அதாவது ஸ்கேல் வச்சு கட்டின மாதிரி ஒவ்வொரு வீடு கூட வந்து குறுக்கு மாதிரி இருக்காது. அந்த மாதிரி அபூர்வமான ஊர் பாண்டிச்சேரி. ஆமாம், நேராக போனேன். 107 கொசக்கடை தெருன்னு அவங்க வீட்டு நம்பரு. நான் வீட்டில் போய் தங்கினோடனே நான்லாம் காலையில் நேரத்தை எழுந்திரிக்க மாட்டேன்ப்பா, உனக்கு வேணும் போ அப்படின்ட்டார். நான் போயத்துக்கு ஓடியான்னு சொல்லிட்டு முதல் நாள் போய் லொக்கேஷனை பார்த்துட்டேன். காலைல 5 மணிக்கு அந்த ஸ்பாட்டில் உட்காந்து லைட் ஹவுஸ் மேலே உட்காந்து டியூப்ளே சிலையும் அது கீழே இந்தியன் பெடஸ்டலும் டியூப்ளே தெருன்னு பேர். அந்த தெரு வந்து 5 ஆரம்பித்து 6 ஸ்கெட்ச் பென்சில் ஸ்கெட்ச் முடிச்சிட்டேன். நான் படம் வரைய ஆரம்பிக்கும் போது முதல்ல சூரியன் மேலே வந்து சமுத்திரம் மேலே முதல்ல எல்லோ லைட் வரும். அந்த எல்லோ லைட்டு அந்த பில்லருக்கு மேலே எப்படி விழுந்தது, அந்த கன் மெட்டல் பேர், அந்த சிலை வந்து கன் மெட்டல் கரேன்னு இருக்கும். அது சிலை மேலே விழுந்தோடனே கருப்பாக இருக்கிற அந்த இடத்து மேலே உள்ள மஞ்சள் லைட்டு, அந்த பெடஸ்டில் இந்தியன் ஸ்கல்ப்சர் அந்த சிலைகள் மேலே விழுந்த அந்த லைட் என்ன, அந்த தெரு இந்த சிலையினுடைய ஷேடோ எப்படி போச்சு, ஊருக்குள்ள வீடுகளுடைய ஷேடோ எப்படி போகுது, இந்த மொத்தத்தையும் வாங்கி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு லைட் அண்ட் ஷேடை நீங்கள் வேகமாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து உள்ள டீட்டெயில் பண்ணணும். அப்படி பண்ணி ஒரு 3 மணி நேரத்தில் வரைஞ்சது தான் அந்த பாண்டிச்சேரி ஓவியம். இப்படி வரைஞ்ச படங்கள் எல்லாம் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு இங்கே மவுண்ட் ரோடு இருக்குது. அதில் எனக்கு வெளியூர்லாம் போய் படம் எடுக்க பணம் பார்த்தாமல் ஊரில் மணி ஆர்டர் பண்ணாமல் அந்த பணத்தை சேர்த்து ஒரு படத்தை விற்றாங்கன்னா 250 ரூபா போகணும்னு வச்சுக்கோங்க. கமிஷன் போக எனக்கு 225 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 5-6 படம் வச்சு அதை முடிச்சு வச்சுட்டு குவார்டர்லி ஆஃபர்லி ஆனுவல் லீவில் ஒவ்வொரு ஊராக போய் ஸ்பாட்டில் வரையிறது. அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நான் இது வரைக்கும் வரைஞ்ச ஓவியங்கள்லேயே அதிக நேரம் எடுத்துக்கிட்டது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தான். காலை 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 வரைக்கும் சிங்கிள் சிட்டிங். மத்தியானம் சாப்பிட போக முடியாது. மத்தியானம் 12 மணிக்கு அவன் கோயிலில் சாத்து போய் பண்ணோம்னா லைட்டில் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே லைட் கம்மியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணோம்னா லைட் ஆஃப் பண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் பூரா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்போது அந்த லைட்டில் என்ன தெரியுதோ அதில் தூரத்தில் நம்ம கண்ணிலிருந்து ஒரு 40 ஃபீட் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குதோ அந்த மண்டபம் அந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு 12 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணோடனே உங்களுக்கு நியரஸ்ட் ஏரியா இங்கேருந்து ஒரு 20 ஃபீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப கொஞ்சம் கண்ணில் பார்க்க முடியும். அப்படி அதை பார்த்துட்டு வரையும் போது உள்ளே சாத்திட்டு போயிட்டா மதியம் சாப்பாடலாம் கிடையாது. அப்போ அந்த நண்பர் சந்திரசேகர்னு பேர், அவங்க பெரியம்மா வந்து பசங்க உள்ளே மாட்டியிருக்கான்னு சொல்லி சாம்பார் சாதம் தயிர் சாதம் பொட்டங்கட்டி வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. சார் நான் வரைஞ்ச படங்கள்லேயே வந்து அந்த மீனாட்சி அம்மனுக்கு வரைஞ்சது தான் ரொம்ப அருமையான படம். காந்தி படம் இருக்கிறது பார்த்து காந்தி ஏன் ரேப்பரை போட்டோம்னா உலகமே கொண்டாடின தலைவர்.
அது இந்த ஆங்கிளில் வந்து காந்தின்னு எல்லாருமே கண்ணோட ஸ்ட்ரைட்டாக தான் வரைவாங்க. நான் அந்த மாதிரி இல்லாமல் காந்தி வந்து கனிமா லைப்ரரியில் வந்து ஒரு 26 வால்யூம் காந்தி புக்ஸ் மட்டும் 26 வால்யூம் இருக்குது. அப்படி ஒரு வால்யூமில் ஒரு மாத்திரையில் உட்காந்து காந்தி ஏதோ உட்காந்து சீரியஸ் எழுதியிருக்காரு. அந்த ஒரு ப்ரொஃபைல் முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இப்போ நான் போட்டது. கிட்டத்தட்ட 5000 இப்போ ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து உலகம் பூரா எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாலும் யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, இப்போ இந்த படம் நீ வெளிநாடுக்கு போய் பார்த்து ஒரு வீடு இருந்தால் அவன் பார்த்தோன்னே சிவகுமார் பண்ணான்னு கேட்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி அன்யூஷுவல் ஆங்கிளில் நான் வரைஞ்ச படம். திருவண்ணாமலை கோயில் போகும்போது அதே மாதிரி விருதுநகர் நாடாச்சத்திரம்னு வரும். இங்கேருந்து ஒரு கிளாஸ்மேட்டு லெட்டர் கொடுத்தாரு. அங்கே போனால் வந்து இங்கே நைட்டு வந்து தங்கிக்க தம்பி, தண்ணி வசதியெல்லாம் கிடையாது, குளிக்கிறதா அங்கே பண்ணக்கூடாது, இங்கே சாப்பிட முடியாதுட்டாங்க. பை மட்டும் வச்சுங்க சார், நைட்டு வந்து படுத்துக்கன்ட்டு. நம்ப மாட்டேங்க, நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. காலையில் 4:30 மணிக்கு எழுந்து நேராக வந்து பார்த்தா சன்னதி தெருவில் ஒரு மெயின் ஆங்கிளில் பரமாமா இருந்துச்சு. வரையிலாமல் கொஞ்சம் டாப் வியூ தான் பட்ட சொல்லும்போது பக்கத்து வீடு உங்கள் மாதிரி ஒரு பொண்ணு அந்த வீட்டில் இருந்துச்சு. அம்மா அவங்க வீட்டு மாடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கலாம் சொன்னேன். இல்லைங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார், வீட்டில் யாரும் இல்லை, நான் புதுசாக எப்படி விடுறேன்னா நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா, இப்போ நல்ல பையன் மூஞ்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை மாடி அனுப்பிவேனேன். உள்ளே கறி பூட்டிங்கன்னு சொல்லிட்டு என்னை மாடி அனுப்பிட்டு அவங்க உள்பக்கம் டோரை பூட்டிட்டாங்க. மொட்டை மாடியில் உட்காந்து வரைஞ்சது தான் திருவண்ணாமலை ஒரு மெயின் ஒரு படம். 3.5 மணி நேரம் படம் வரைய ஆரம்பிக்கும் போது திடீர்னு வந்து கொடைக்கானல் க்ளவுடு ஃபாஸ்ட் மூவிங் க்ளவுடு மலை மேலே வந்தது. அந்த க்ளவுட் இருந்தால் நல்லா தோணுச்சு. இப்போ ஸ்கெட்ச் பண்ணுறது க்ளவுட் ஃபாஸ்ட்டாக போயிடும். வேறு வழி இல்லாமல் ஸ்கெட்ச் போடுற டக்குன்னு வந்து பிளேட் கலர் ரெடி பண்ணி வச்சுட்டு படான்னு பிளாங்க் பேப்பரில் வந்து அந்த க்ளவுட் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் போட்டு மவுண்டனு கோயிலாம் வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி படம் பண்ணேன். ஸோ இப்போ எப்படி என்ன வேடிக்கைன்னா, இப்போ நீங்கள் பார்த்த அத்தனை ஓவியங்களுமே 24 வயதுக்குள் வரைஞ்ச முடிச்சது. இப்போ சமீபத்தில் நான் வந்து லலித் கலா அகாடமியில் எக்ஸிபிஷன் வச்சோம். நம்ம இப்போ நான் ஏன் இதை தேங்க் பண்ணோம்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 50 ஆண்டுக்கு அப்புறம் 1500 பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது, கிரையான் ஸ்கெட்ச் ஒரு 200 இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாட்டில் வரைஞ்ச கோயில்களை வரைஞ்சது கிட்டத்தட்ட 100 மேலே இருக்குது. இத்தனையும் வந்து 50 வருஷம் காப்பாற்றி வச்சேங்கிறது தான் அது ஒரு பெரிய விஷயம். இப்போ கூட படித்த ஓவியக் கல்வி மாணவர்கள் வந்து என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா, எப்படி சார் சேவ் பண்ணி வச்சு இத்தனை வருஷமா அப்படின்னு. அதெல்லாம் இப்போமா வச்சுட்டு இப்போ சூர்யா கார்த்தி 2 இல்லைன்னு சொன்னால் இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து இப்போ அங்கே வந்து பிரகதின்னு சொல்லி ஆஃப்செட் பிரிண்டர்ஸ்ட்டு ஹைதராபாத்தில் 4-5 நாள் உட்காந்து வீட்டில் தேட்டரில் இந்த ஹாலில் உட்காந்து ஸ்கேன் பண்ணி அந்த குவாலிட்டி சஃபர் ஆகாமல் அப்படியே அங்கே கொண்டு போய் நான் கூட போய் உட்காந்து கலர்லாம் பார்த்தா அந்த ஆன்டிக்ஸ் கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகும்ல, நான் இங்கே வேணான்னு சொல்லிட்டேன். அது வேண்டாம் சார், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நானே கூட வந்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணி இந்த புக் போட்டோம். இப்போது பெயிண்டிங் புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக 2000 ருபீஸ்னா, இப்போ 500 புக் வந்து 10,000 ருபீஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டு வாங்கிட்டு குடியிருக்கிற காலத்தில் ஒரு யாராவது பண்ணுவாங்களா? அதுக்கு பசங்க வலுவல்லன்னா அது பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த வீட்டில் ஐ மஸ்ட் தேங்க் மை சில்ட்ரன். இன்றைக்கி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் சூர்யா கார்த்தியம் ஃபேமிலி போய் சாப்பிட்டோம்னா ஒரு லஞ்சுக்கு வந்து 15,000 வருது. 7 ஆண்டுகளுக்கு டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் போய் திருவா படுத்து படைஞ்ச ஓவியங்களுக்கு 7,500 ரூபா. குறைந்த தேவையோடு குறைந்த செலவிலே உயர்ந்த லட்சியத்தோடு ஒரு எளிமையாக சாமியாரமாக வாழ்ந்த வாழ்க்கை இருக்கேன். அந்த வாழ்க்கைக்கு இணையாக இந்த என்ன நடிகனா அது என்ன காருக்கு படித்தால் ஆடிக்கார வச்சது ஈக்குவலாக கேட்டால் என் தேவைகள் ரொம்ப குறையுது, எங்கே வேணால் படுத்துப்பேன். அப்படி வந்து எளிமையாக வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் கிடைக்காது. என் வாழ்க்கையில் நான் இப்போ நான் 3 பகுதியாக நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையை. அந்த 7 ஆண்டுகள் பெயிண்டராக வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று, அப்புறம் நடிகனாக ஒரு 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, இப்போ வந்து பப்ளிக் ஸ்பீக்கராக பண்ணிட்டுருக்கிறேன். இதில் வந்து நினச்சி பார்க்க இப்போ நடிகனாக 40 வருஷம் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை குழந்தைக்கு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை குட்டிக்கு பிறந்துச்சு, வசதியான வாழ்க்கை எல்லாம் சினிமா கொடுத்தது. அதுக்கு சினிமாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் வந்து நான் வரைந்திருக்க அந்த 7 ஆண்டு வரைந்த ஓவியங்களையோ இப்போ இந்த 10 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிற மேடை பேச்சையோ யாரும் நினச்சி பார்க்க முடியாது. இப்போ லலித் கலா அகாடமியில் உங்களோட எக்ஸிபிஷன் ஒன்று நடந்தது. இந்த ஐடியா யாரோடது? எல்லாமே நம்ம ரெப்ளிகேட் இல்லை, நான் ஒரு ஐடியாங்கிற படம் 75 செலிப்ரேட் பண்ணலாங்க. நாங்கள் எனக்கு இந்த செலிப்ரேஷன் நம்பிக்கை கிடையாமல் எனக்கு பாராட்டு விழாங்கிறது நான் விரும்ப மாட்டேம்மா. எனக்கு வந்து சிவகுமாருக்கு பாராட்டு விழா அப்படின்னு எந்த ஃபார்மில் நடிகனாவோ ஓவியராவோ எது பாராட்டு விழாக நான் பண்ணக்கூடாதுங்கிறது தீர்மானமாக இருக்கிறேன். அப்போ பசங்க என்ன பண்ணாங்கன்னா 75 ஒரு முக்கியமான நம்பரு, இதை வந்து நம்ம வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ண அப்பாவே வேண்டாம், அப்போ இல்லாமல் செலிப்ரேட் பண்ண அப்பாவோட கிரியேஷன்ஸை வந்து நம்ம பர்மனெண்ட் பண்ணலாம் முடிவு பண்ணி தான் நீங்கள் ஒன்று வாய முடிட்டு பேசாமல் வந்தால் போதும் சொன்னாங்க. சரி போய் பேசாமல் இருக்க சொல்லிட்டு எனக்கு பூரா பெயிண்டிங் கொடுங்க சொல்லி எடுத்து வாங்கி இதை வந்து கிட்டத்தட்ட அந்த சினிமா பற்றின ஒரு காஃபி டேபிள் புக்கு இது 2 சேர்ந்து 20 lakh ஆகுது. அது கம்ப்ளீட்டாக பக்காவாக இருந்து அதுக்கு எல்லாம் எங்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் டைரி வந்து 1961 டைரி எழுதிட்டு வரேன். 55 வருஷம் டைரி எங்கிட்ட இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வேணுன்னா அதில் பூரா கிடைக்குது. ஸோ அப்போது ஒன்று வந்து சினிமா சார்ந்து ஒரு புக் ஒன்று போட்டாங்க, ஒன்று வந்து பெயிண்டிங்ஸமாக போட்டாங்க. அப்புறம் வந்து இது வரைக்கும் நான் நான் பெரிய பேச்சாளம் கிடையாது, எனக்கு தெரியும், நான் மிகப்பெரிய பேச்சாளம் கிடையாது. ஆனால் நான் பேசுனதில்
15 டிவிடி டெலிகாஸ்ட் ஆகிட்டு 15 உரையை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் டிவிடி வந்துருச்சு. இந்த ஃபங்க்ஷனை ஒட்டி 75th இயரை ஒட்டி என்ன பண்ணோம்னா தி பெஸ்ட் 10 அப்படி செலக்ட் பண்ணி தி பெஸ்ட் 10 ஒரு டிவிடி செட்டு கொடுத்தாங்க. ஸோ சிவகுமாரை வந்து மிங்கிள் பண்ணாமையே அவர் நடித்த படங்கள்லேருந்து ஒரு 100 பெஸ்ட்டு படங்கள் அந்த டீட்டெயில்ஸோட புக், காஃபி டேபிள் புக்கு, அவர் மொத்த பெயிண்டிங் ஒன்று, அவர் பேசினஸில் தி பெஸ்ட்டு 10 டிவிடியை போட்டாங்க. அப்படி அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அது பசங்க பண்ணதை தவிர நான் அதுக்குள்ளே போவேன்.